ஹலோ பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த நாளின் வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதன் மூலம் தேவநாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் வார்த்தை, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். ஆதியாகமம் 3:9. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆதாம் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து ஒழித்து கொண்டிருந்த போது கர்த்தர் அவனை தேடி வந்ததை பார்க்கிறோம். நம் ஆண்டவருக்கு மறைவானது எதுவும் இல்லை தேவ பிள்ளையே. சகலமும் அவர் கண்முன் வெட்டா வெளிச்சமாக இருக்கின்றது. பின்ன ஏன் கர்த்தர் ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிறார்? கர்த்தர் ஆதாமை மிகவும் அதிகமாக நேசித்தார். ஒவ்வொரு நாளும் பகலில் குளிர்ச்சியான வேளைகளில் ஆதாமை அவனை சந்தித்து அன்போடு பேசி உறவாடுவது தேவனுக்கு பிடித்த காரியம். ஆனால் அந்த நாளில் சாத்தானின் வஞ்சகத்தால் ஆதாம் தேவனின் அன்பை விட்டு தூரம் போய்விட்டான். தேவனுக்கு மனிதனுக்கு நடுவில் இருந்த நட்பு உடைக்கப்பட்டது. ஆனாலும் ஆதாமோடு பேசும்போது, அந்த ஆதாமோடு பேசும் நேரத்தில் ஆதாமை தேடி ஏசப்பா ஓடி வந்து, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று அங்கலாய்ப்போடு கூறுகின்றார். தேவ பிள்ளை, கர்த்தர் உங்களையும் அளவுக்கு அதிகமாக நேசிக்கின்றார். உங்களை ரட்சிக்க, காப்பாற்ற தன் ஜீவனையே தந்துள்ளார். கர்த்தர் இன்னும் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் உங்களை தேடி வருகின்றார். நீங்க எங்கே இருக்கிறாய், நீ எங்கே இருக்கிறாய் என்று உங்கள் பெயரை சொல்லி அழைக்கின்றார். இந்த வருடத்தில் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிப்பதை பழக்கமாக கொள்ளுங்கள் தேவ பிள்ளையே. அந்த நேரம் கர்த்தர் அன்போடு உங்களை சந்திக்கும் நேரம். அந்த நேரத்தில் தூங்கி விலையேற பெற்ற தேவனுடைய அன்பை உதாசீனப்படுத்தி விடாதிருங்கள். உலகத்தில் எதை வேண்டுமானாலும் இழக்கலாம், ஆனால் அன்பை இழந்து போய் விடாங்க. அன்பை இழந்து போய் விடவே கூடாது. அதிலும் எந்த நிபந்தனையும் மற்ற வெளியேற பெற்ற தேவனுடைய அன்பை இழந்து விடவே கூடாது. தேவ பிள்ளையே, இரவில் அதிக நேரம் டிவி மற்றும் மொபைல் போனில் நேரத்தை விரயமாக்கி, மொபைல் போனின் டிவி நேரத்தை விரயமாக்கி விட்டு தாமதமாய் தூங்கி அதிகாலையில் தாமதமாய் எழுந்து ஜெபிக்க நேரம் இல்லாமல் அவசரமாய் வேலைக்கும் பள்ளிக்கூடத்திற்கும் ஸ்கூலுக்கும் கல்லூரிக்கும் ஓடுகின்ற தெய்வ பிள்ளையே, நீங்கள் கர்த்தருடைய அன்பை உதாசீனப்படுத்துகின்றீர்கள். யார் நம்மை பார்க்கின்றார்கள்? யார் நம்மை பார்க்க போகிறார்கள்? யார் நம்மை விசாரிக்க போகிறார்கள்? யார் இருக்கிறார்கள் என்று நிர்விசாரமாய் இருக்கிறீர்கள் என்றால் கவனமாக எச்சரிக்கையா இருங்க. வானமின் சிங்காசனம் பூமியின் பாதப்படி என்று உரைத்த தேவன் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். கவனமா இருங்க தேவ பிள்ளைகளே. ஆண்டவர் ரட்சகருமாகி இயேசு கிறிஸ்து யாரு? பார்த்துட்டே இருக்கிறாரா இல்லையா? மனுஷன் பார்க்க மாட்டான். அம்மா அப்பா அவர்கள் பார்க்க முடியாது, அம்மா அப்பாவையே மற்றவங்க பார்க்க முடியாது. ஆனா இயேசுப்பா நம்மளை படைத்த தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். தேவ பிள்ளையே, இன்றைக்கே தானியேலை போல ஒரு உறுதியான தீர்மானத்தை எடுங்க. அனுதினமும் குறித்த நேரத்தில் எழுந்து தேவ சமூகத்தில் அமர்ந்து ஆண்டவரோடு பேசாமல் நான் எந்த வேலையும் செய்வதில்லை என்று தீர்மானம் எடுங்க. இந்த வருடத்தின் அனைத்து நாட்களும் அதை உறுதியாய் பின்பற்றுங்கள். அதன் பின்பு உங்கள் வாழ்க்கை என்ன செய்யும்? மிகவும் ஆசீர்வாதமாய் மாறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை தேவ பிள்ளையே. அன்பு தேவ பிள்ளையே, அதிகாலையில் கர்த்தர் உங்களை தேடுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யாரும் தேடுறாரு? நம்மளை தேடுறாரு. நீங்க அதிகாலையில் எழுந்த உடனே இருக்கிற இடத்துல, பெட்ல நீங்க எங்க இருக்கிறீங்களோ இருந்த இடத்திலே முழங்கால் போட்டு இந்த புதிய நாளை காண செய்திரு. என் கூட படிச்சவங்க பழகினவங்க வேலை பார்த்து எத்தனையோ ஒரு மண்மறைஞ்சிட்டாங்க, உயிரோடு இல்லை, என்னை உயிரோடு வச்சிருக்கீங்களே, இந்த புதிய நாளை தந்திரே ஆண்டவரே. கடந்த நாள் முழுவதும் கண்ணின் கருவிலை போல பாதுகாத்து இந்த புதிய நாளை தந்திரே ஆண்டவரே, அதுக்கு நன்றி ஆண்டவரே என்று நன்றி சொல்லுங்க. அந்த நாளின் பாதுகாப்புக்காக ஆண்டவரிடத்துல ஜெபிங்க. பின்பு உங்க தொழில், வியாபாரம், வேலை, ஊழியம், குடும்ப வாழ்க்கைக்கு, மனைவி, பிள்ளைகளுக்கு, தேவைகளுக்கு, சரீர வியாதிகள் மாறுவதற்கு, இப்படி எல்லாவற்றிற்காகவும் ஜெபிங்க. பின்பு உங்கள் காரியங்களை செய்யுங்க. தொடர்ந்து என்ன காரியம் செய்யறீங்களோ அதை செய்யுங்க. ஆண்டவர் நீங்கள் அறியாமல் செய்த பாவங்களையும் உங்களுடைய துணிகரமாக நீங்கள் செய்த பாவங்களையும் மன்னிப்பார். தேவர்களே, செய்த பாவத்தை திருப்பி திருப்பி செய்யாதபடி உதவி செய்வார். கவலைப்படாதீங்க. கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற கண்ணீர் வடித்துக் கொண்டு இருக்காதீங்க. தேவையில்லாம கண்ணீர் கவலையில மாட்டாங்க. கண்ணீர் வடித்து கொண்டு இருக்காதீங்க. ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் சமாதானம் இல்லாத நிலைமையை, சந்தோஷம் இல்லாத நிலைமையை மாற்றி மகிழ்ச்சி உண்டாக்கி உயர்த்தி ஆசீர்வதிப்பார். தேவன் தாமே இந்த தேவ செய்தியை கேட்கிற உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். தேவப்பிள்ளே, அது போல இந்த நாள்ல உங்கள் தனிப்பட்ட எந்த காரியத்துக்காக இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் ஜெபிக்க வேண்டும்னாலும் இந்த லிங்க்ல உங்கள்ட்ட நம்பர் இருக்குது. இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. எல்லா காரியம் தேவ சமூகத்திலும் உங்களுக்கு பதில் கொடுக்க விடும். சரியா? சரி. ஜெயந்தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள். இயேசுவின் நாமத்தில்.